குட் மார்னிங். உலகிலுள்ள எனது அன்பான தெய்வீக குடும்பத்தினருக்கு இது சிஸ்டர் மொய்ரா, அர்ஜென்டினாவில் இருந்து. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது மே 31 முரளி. பாபாவின் முரளியை கேட்கும் போது நான் விரும்புகின்ற வழிமுறை என்னவென்றால், நான் உருவங்கள், படங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி அதிலிருந்து கற்கின்ற ஒருவர். எனவே பாபா எமக்கு ஆழமான கற்பித்தல்களை கொடுப்பதற்காக உருவங்கள், படங்கள் போன்ற பல்வேறு உதாரணங்களை காட்டி விளங்கப்படுத்துகின்ற முறை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. அதை நான் பாராட்டுகிறேன். இன்று அவர் கூறுகின்றார், நீங்கள் எனது பூந்தோட்டத்திலுள்ள மலர்கள். அவர்தான் பூந்தோட்டக்காரர், சுப்ரீம் கார்டினர். பாபா பறவைகளை பற்றியும், மொட்டுக்கள், பாதி விரிந்த மொட்டுக்கள், முழுதாக மலர்ந்த மொட்டுக்கள், இவ்வாறு பேசும் பொழுது எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கின்றது. எனவே நான் என்னையே கேட்டுக்கொண்டேன், எவ்வளவுக்கு நான் வாசனை மிகுந்த மலராகியிருக்கிறேன். இன்று நான் கொண்டிருக்கின்ற விழிப்புணர்வு, நான் எந்த அளவுக்கு மரியாதை நிறைந்தவராக இருக்கின்றேன், எந்த அளவுக்கு மற்றவர்களில் மரியாதை வைத்திருக்கின்றேன், எந்த அளவுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன், அவர்கள் செய்வதை எந்த அளவுக்கு நான் பாராட்டுகின்றேன். இப்போது நாங்கள் பாபாவின் வீட்டில் திருத்த வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு புறம் மரவேலை செய்பவர்கள், மின்சார வேலை செய்பவர்கள் என்று பலதரப்பட்டோரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பவர்கள். எனவே நான் பாபாவின் பூந்தோட்டத்தில் உள்ள நறுமணம் மிக்க மலர் என்ற இந்த விழிப்புணர்வுடன் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றேன். அவர்கள் செய்கின்ற தொழிலை பாராட்டுகின்றேன். அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் அவர்களை பாராட்டி மரியாதை செலுத்துகின்றேன். அவர்களுடைய தொழிலிலே அவர்களுக்கு பல தடைகள் வருகின்றன. அவற்றுக்கு எவ்வாறு அவர்கள் தீர்வு காணலாம் என்று அதிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே ஓர் ஆன்மீக மலர் என்ற வகையிலே நறுமணத்தை பரப்புவது மிகவும் அற்புதமானது. எங்களை சூழ என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அனைத்தையும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பட்டங்களுக்கு நாங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். பாபா எங்களை அவ்வாறு உதாரணங்கள் கொடுத்து சிந்திக்க வைக்கின்றார். இந்த முரளியில் பாபா ரீங்காரமிடும் வண்டுகள், பாம்பு போன்றவற்றை பற்றியெல்லாம் பேசியிருக்கின்றார். பாபா படங்களை பற்றியும் கூறுகின்றார். உண்மையில் பாபாவின் படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாபா முரளியில் குறிப்பிடுகின்ற படங்கள் மிகவும் ஆழமானவை. எனக்கு முரளியில் பிடித்த இன்னொரு விடயம் என்னவென்றால், பாபா குறிப்பிடுகின்ற வேறுபாடுகள். இன்றைய முரளியில் பாபா ஞானத்துக்கும் பக்திக்கும் இடையிலான வேறுபாடு, நாங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். பாபா கூறினார், உங்களிடம் மட்டும்தான் இந்த ஞானம் உள்ளது, உங்களுக்கு மட்டும்தான் நான் கற்பிக்கின்றேன், என்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த உண்மை கதைகளை கூற முடியும். இவை மிகவும் ஆழமான, கண்ணியமான வார்த்தைகள். அதே சமயம் இந்த வேறுபாடு, அதாவது ஒருபுறம் நான் பாபாவுக்கு மிகவும் நன்றியுடையவராக இருக்கின்றேன். ஏனென்றால் எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாம் எதையும் அதே விதமாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கின்றோம். அனைத்தையும் ஆழமான கருணை உணர்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் நாம் யார் என்ற பொறுப்புணர்வும் எமக்கு இருக்க வேண்டும். இன்று பாபா கூறுகின்றார், நீங்கள் என்னுடைய உதவியாளர்கள். உங்கள் மூலமாகத்தான் நான் எனது பணியை நிறைவேற்றுகின்றேன். எனவே பாபா முரளி மூலமாக கற்பிக்கின்ற விதம், அவர் பல்வேறு புது புது வழிகளில் கற்பித்தல்களை தருகின்றார். ஆத்ம உணர்வை பற்றி, நினைவை பற்றி, சக்கரத்தை பற்றி ஆயிரக்கணக்கான வழிமுறைகளில் பாபா புதுசாக கற்பித்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களில் பரந்த மனப்பாங்கையும் தொலைநோக்கு பார்வையையும் உருவாக்குவதற்காக பாபா தினமும் எங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ண வைக்கின்றது. அதே சமயம் எங்களுக்கு பொறுப்பும் இருக்கின்றது. அதாவது நாம் கருவிகளாக இருந்து இந்த கற்பித்தல்களை மற்றவர்களுக்கு வழங்கி நடைமுறையில் அவர்கள் அவற்றை பயன்படுத்தக்கூடியதாகவும்
அவர்களை சக்தியூட்டக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அவர் ஒரு புதுமையான ஆசிரியர். அவருடைய கற்பித்தல்கள் எங்களுக்கு தூண்டுதல்களை அளிக்க வல்லன. முரளியிலே நான் பார்க்க விரும்புகின்ற இன்னொரு விஷயம் உறவு முறைகள். பாபாவுக்கும் பிரம்மா பாபாவுக்கும் இடையிலான உறவு முறை. பிரம்மா பாபாவை பற்றி வேறு என்னென்ன பாபா சொல்கின்றார் என்று நான் அவதானமாக கேட்பேன். பிரம்மா பாபாவின் மீது தான் வைத்திருக்கின்ற அதி உயர்ந்த மதிப்பை எவ்வாறு பாபா வெளிப்படுத்துகின்றார்? அவர் ஒரு அற்புதமான ஆளுமையை கொண்டவர். தான் எவ்வாறு அவருக்கு சொந்தமாக இருக்கின்றார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உரியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு பாபா கூறும்போது அது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கின்றது. அது எனக்குள்ளே ஒரு மகத்தான உணர்வையும் ஏற்படுத்தியது. நாங்கள் ஒருபோதும் பிரம்மா பாபாவை சந்தித்ததும் இல்லை, அவரை பார்த்தது கூட இல்லை. பௌதீகமாக அவரை பார்க்காவிட்டாலும் அவர் எங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பது ஒரு அற்புதமே. அவர் எங்களுக்கு தெரியும், அவரை நாங்கள் பார்க்கின்றோம், அவர் கூறுவதை செவிமடுக்கின்றோம். அவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். நாங்கள் ஒன்றாக செயற்படுகின்றோம். எனவே பாபா முரளியில் அவரை எங்களுக்காக உயிரோட்டமாக காண்பிக்கின்றார். நான் தாதி ஜான்கி மீது நன்றியுடையவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் தாதி பிரம்மா பாபாவை பற்றி மிக அழகாக விவரித்து கூறுவார். அது ஒரு சக்தி வாய்ந்த உறவு முறையை ஏற்படுத்தியது. இவை நான் முரளியை செவிமடுக்கின்ற சில வழிமுறைகள். அடுத்ததாக நான் முரளியை செவிமடுக்கும் போது என்னுடைய நோட்புக்கிலே குறித்துக் கொள்வேன். பாபா எனக்கு மட்டும்தான் கற்பித்தலை கொடுக்கின்றார் என்று நான் உணர்ந்து கொள்வேன். பாபா என்னுடன் மட்டுமே பேசுகின்றார் என்ற உணர்வுடன் தான் நான் குறிப்புகளை எடுத்துக்கொள்வேன். பாபா ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற விதம், பாபா எங்களுக்காக கொடுக்கின்ற வழிமுறைகள், எனக்கு அது மிகவும் பிடிக்கும். பாபா எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நான் உணர்ந்து கொள்வேன். பாபாவுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். பாபா கூறுவார், எனது நினைவின் மூலமாக மட்டுமே நீங்கள் தூய்மையாக முடியும். அவர் எவ்வாறு எங்களை புத்துணர்ச்சியூட்டி மிக லேசாக்குகின்றார். அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன், நீங்கள் என்னுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது எனக்கு மிகவும் பிடித்த கருத்தாக இருந்தது. எனவே நான் குறிப்புகள் எடுக்கும் போது பாபா நேருக்கு நேராக எனக்கு முன்னால் இருந்து சொல்வது போன்று உணருவேன். அதாவது, இதைத்தான் நீ செய்ய வேண்டும், இந்த விழிப்புணர்வை நீ கொண்டிருக்க வேண்டும். அவர் பற்றற்ற நிலையிலிருந்து எனக்கு எச்சரிக்கைகளையும் கொடுப்பார். எனவே நான் தனிப்பட்ட முறையில் இதை உணர்ந்து பாபாவுக்கு சொல்லுவேன். நான் கூறுவேன், நன்றி பாபா. என்னை மிகவும் நேசிக்கின்ற ஒருவரால் தான் எனக்கு நேரடியாக கூற முடியும். சில வேளைகளில் நான் என்ன செய்ய வேண்டும்? பாபாவின் ஸ்ரீமத் என்ற பாதைக்கு நான் திரும்பி வர வேண்டும். எனவே இவ்வாறு தான் நான் பாபாவின் முரளியை விரும்பி கேட்பேன். நீங்கள் இன்றைய நாளை ஓர் அழகான நாளாக என்ஜாய் பண்ணுவீர்களாக. ஓம் சாந்தி.